அருள்மொழி மேடத்திட்ட கேட்போம். அந்த இந்தியை பற்றி நம்ம பேசணும். அந்த இந்தி திணிப்பு கூடாது அப்படிங்கிறத என்னுடைய பிறந்தநாள் செய்தியில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. பாஜக தரப்பு வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தான் இருக்குது. அதிகப்படியான மாணவர்கள் அதில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஏழை மாணவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பை இங்கே வந்து தமிழ்நாடு அரசு மறுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இதில் பல செய்திகள் நம்ம வந்து பேசணும். முதலாவது, இன்னைக்கு இந்தியா முழுக்க அரசியல் தலைவர்களால், குறிப்பாக பிஜேபி அல்லாத மாநிலங்கள், பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களாலும் மக்களாலும் ஒரு ஆதரவாக பார்க்கப்படுகிற குரல் வந்து தமிழ்நாட்டு முதல்வருடைய குரல். இன்றைக்கி இப்போ நம்ம வந்து இதை திராவிட இந்தியாவாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான இலக்கை. ஏன்னா இனிமேல் திராவிட நாடெல்லாம் கிடையாது, இந்தியாவை திராவிட நாடாக மாற்றணும். அதுதான் வந்து நம்முடைய முயற்சியாக இருக்க முடியும். அதை நோக்கி முதல்வர் அவர்கள் வந்து ரெண்டு முக்கியமான பணி. இந்து ராஷ்டிரா அப்படிங்கிற அதை வந்து அவங்க முன்னெடுத்து அவங்க அவங்க ஹிந்து ராஷ்டிராங்கிறது வந்து ஆரிய ராஷ்டிரா, அது நம்ம வந்து திராவிட இந்தியா அப்படியாக. இதனுடைய தொடக்கம் வந்து முதல்வர் அவர்களுடைய இந்த ரெண்டு முக்கியமான செயல்பாடுகள். இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்த நாள், அதனால் நம்ம 2வது சுற்றில் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு தொடங்குவோம். இந்த மும்மொழி கொள்கை பற்றி இருக்கு இல்லையா, மும்மொழி கொள்கை, இந்தி, இதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு தான். அவங்க முதல்ல மும்மொழின்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஹிந்தின்னு நேராக சொல்ல முடியல. அடுத்தது ஹிந்தி, அடுத்தது நீங்கள் மும்மொழின்னு படிக்க ஆரம்பிச்சிட்ட உடனே ஏற்கனவே 2014 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஜெர்மன் உட்பட பல மொழிகள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே பண்ண முதல் வேலை, ஏன்னா அது அவங்க நேரடிய கண்ட்ரோலில் இருக்குது, முதல் வேலை அந்த மற்ற மொழிகளையெல்லாம் தூக்கிட்டு சமஸ்கிருதம் தான் படிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. தோழர் சொன்னார் இல்லையா, அவங்க குருஜியுடைய கனவு அது. சமஸ்கிருதம் தான், ஒரே நாடு ஒரே மொழி, அது சமஸ்கிருதம், ஒரே மதம் இந்து மதம், இதுதான் அவங்க கணக்கு. இதை நோக்கி கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் அவங்க நடத்தி காமிச்சிட்டாங்க. அதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பெற்றோர் வழக்கு போட்டப்போ உச்சநீதிமன்றத்துக்கே இவங்க கட்டுப்படலை. நீதிபதிகள் என்ன கேட்டாங்க, இந்த ஆண்டு முடிவு வரைக்கும் நீங்கள் பொறுக்கக்கூடாதான். நாங்கள் முடியாது, அது மீறி நீதிமன்றமே ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறத அங்கேயே வந்து காமிச்சிட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க, ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அது வந்து பணம் இருக்கிறவங்க தேவையில்லாத பல வேலை செய்வாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைய விட நாங்கள் கொஞ்சம் ஒஸ்தி அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காகவே பணம் இல்லாதவங்க பண்ணுற வேலை தான் வரதட்சணை, பணம் அதிகமாக வச்சுருக்கவங்க பண்ண வேலை தான் வரதட்சணை, ஆடம்பர திருமணம் எல்லாமே. அது ஏழைகளையும் பாதிக்கும். நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு எதுக்காக 3வது மொழி அவங்களுக்கு தேவைப்பட்டா, புரட்சி கவிதாசன் அவர் வந்து குறுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்த கேள்வி அவர்கிட்ட இருந்து வரக்கூடியதுங்கிறது, ஏன் இங்க அமைச்சர் வீட்டு பிள்ளைகள் வந்து ஹிந்தி படிக்கலையா, அமைச்சர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல ஹிந்தி இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா கேட்பாரு. இதான் திரும்ப திரும்ப அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. இல்ல அவங்க கேட்கட்டும், அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னுடைய பதில் என்னன்னா, இந்த பணம் இருக்கிற வீட்டு பிள்ளைங்களுடைய பழக்க வழக்கத்துக்காக அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை குழந்தைகளை நீங்க வதைக்க சொல்றீங்களா? இது என்ன நியாயம்? அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுடைய வாழ்க்கை சூழல் என்ன? கூலி வேலைக்கு போகிற பெற்றோர் இருக்காங்க, கடையில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, தையல் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, ஆட்டோ ஓட்டுறவர் வரைக்கும் எப்படியாவது தன் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழ் படிக்கணும் தேவை, ஆனால் என் குழந்தை ஆங்கிலம் படித்தா முன்னேறும், உலகம் பூரா இன்றைக்கி நிரூபித்தாச்சு. ஹிந்தி படித்தா என்ன நடக்கும்? இல்லை 3வது மொழி, இப்போ அந்த குழந்தை 3வது மொழி சும்மா இல்லை, 40 மார்க் வாங்கணும். ஏற்கனவே இடைநிற்றல்ங்கிறது என்ன, 10வதுல ஃபெயில் ஆகிற குழந்தைங்க எதில் ஃபெயில் ஆகுறாங்க? ஆங்கிலத்தில் ஃபெயில் ஆவாங்க. ஏன்னா அது இன்னொரு மொழி, அதுவே நமக்கு சுமையாக இருக்கும்போது அதுலையாவது ஒரு பயன் இருக்குது. நீங்கள் 3வதாக இன்னொரு மொழியில் நான் 40 மார்க் வாங்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏன் அந்த தொல்லை? கற்றுக்கிட்டா என்ன தப்பு? என்ன தப்புன்னா, நான் எப்போ நினைப்பேன், இந்த குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது அதுக்கு இவ்வளோ வந்துருச்சு போதும், ஆனால் அந்த கிண்ணத்தில் ஒரு வாய் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அந்த அம்மாவுக்கு ஓவர் ஆசையாக இருக்கும், இது ஒரு வாய் போயிடுமேன்னு எடுத்து அடித்த உடனே சாப்பிட்ட மொத்தமும் வெளில வந்துடும். ஒரு குழந்தைக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். உங்கள் தேசிய கொள்கைக்காக குழந்தைகளை வதைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு தயாராக இல்லை. இதுதான் அடிப்படை. 2வது, இந்த மாநில பிரிவினைகள், தொகுதி பிரிவு இருக்கு இல்லையா, என்ன நடந்துருச்சு, எதை பார்த்து பயங்காட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. நாம் பயங்காட்டல,
இந்திய அரசியல் சட்டத்தினுடைய ஆர்டிகிள் 81, 82. அவரும் வழக்கறிஞர் தான். 81, 82ல் பார்லிமெண்ட்டுக்கு ஒதுக்கப்பட்ட லோக்சபா சீட் வந்து 534, ராஜ்யசபா மக்கள் மாநிலங்களவைக்கு 250. ஆனால் இந்த எண்ணிக்கை என்பது 1971க்கு பிறகு அது தொடக்கத்திலிருந்து 25 ஆண்டுக்கு ஒரு முறை அதை மறுபரிசீலனை பண்ணணும். 76 அந்த பிரச்சனை வந்தது. இப்போ பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து அடுத்த 25 ஆண்டுக்கு அதை தள்ளி வச்சாங்க. திருப்பி 2002 அப்போ இவங்க ஆட்சி தான். அப்போது மறுபடியும் இப்போ பிரச்சனை வரக்கூடாது, இதே மாதிரி தமிழ்நாடு வந்து குடும்ப கட்டுப்பாடை செயல்படுத்தி இருக்கு, மற்ற மாநிலங்கள் பண்ணலை, இந்த பிரச்சனை வேண்டான்னு 2002 மறுபடியும் தள்ளி வச்சு 2026 அப்போதைய சென்சஸ் படி மறுசீரமைப்பு நடத்தணுங்கிறது இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்குது. இவங்க எப்பயும் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2026 பண்ணுவோம். அப்போ இவங்க கணக்கு என்னன்னா, சென்சஸையே 2026 ஜனவரியில் ஆரம்பிப்பாங்க. பிப்ரவரிக்குள்ளே இவங்க என்ன கணக்கு எடுத்தாங்களோ அது நமக்கு தெரியாது. கண்டிப்பாக முஸ்லீம் பர்சன்டேஜ் மட்டும் 320 இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். மற்ற பர்சன்டேஜ்லாம் தெரியாது. இதை வச்சுக்கிட்டு தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. அப்போ நம்ம கேட்டால் இதுதான் கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கே, இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க, இப்படி கேள்வி வரக்கூடாதுன்னு தான் ஒரு ஆண்டு முன்னாடி தமிழ்நாட்டின் முதல்வர் இந்தியா முழுக்க இதை எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு.